வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கலாம். ஷோ ஆரம்பிச்ச மட்டும் பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளே தான் வராங்க. போன வாரம் மண்டே நைட்டாவோட மெயின் ஈவெண்ட்டாக சர்ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன ரியா ரெப்ளே இப்போ மெடிக்கலி க்யூராக இருக்கிறாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் அப்பாலஜி கேட்குறாரு. பட் ஆனால் ரியா ரெப்ளே ஏற்றுக்க மாதிரி இல்லை. நீம் ஒர்க்கணும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஓங்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் படிப்பேன்னு சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து அதில் டாமினிக் மிஸ்டீரியோடைய பேர்லாம் ஆட் பண்ணலை. பட் ஆனால் டாமினிக்கும் எனக்கும் காதல் மாறினது, நாங்கள் கிஸ் பண்ணோம், இதெல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கஷ்டப்படும் தான் நான் பெரிய லெவலில் காட்டாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டாமினிக் மிஸ்டீரியோடைய முகம் பாருங்களேன், அங்கே சப்போர்ட் பண்ணுறதா இங்கே சப்போர்ட் பண்ணுறதா, மாமியா ஜாமியா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. ஸோ அதில் ரியா ரெப்ளே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நான் ஒன்று சாக படிக்க போகிறேன், சம்மர் ஸ்லாமில் உன்னுடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக நான் தான் உன் கூட மோத போகிறேன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக. நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, என்கிட்ட இருந்து ஒன்றும் இந்த டைட்டில் பின்ஃபால் பண்ணல, வின் பண்ணல, நான் வெக்கட் பண்ணதுனால தான் இந்த டைட்டில் வந்து வாங்கிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த டைட்டில் நான் மீண்டும் வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளேயும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்குள்ள அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிட்டு, டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முறைக்கிறாங்க. டாமினிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்லாம் கொண்டாடுங்க, இந்த ஃப்ளவரை கொடுத்து மாமி நான் மன்னிச்சிக்கோங்க, நான் உங்க கூட மறுபடியும் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், மாமி ரியா ரெப்ளே இருந்தால் ஏதாவது நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் மாதிரி ஏதாவது ஒன்று ஜெயிக்க உதவுவாங்கல்ல, அதனால் ரியா ரெப்ளே கூடயே இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க போல. ஆனால் ரியா ரெப்ளேலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசாக எடுக்காமல் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ ரியா ரெப்ளே ஃபாலோ பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடி போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரியா ரெப்ளே பார்த்தீங்கன்னா கோச்சுக்கிட்டே அவங்க ரூமுக்கு போகும்போது அங்கே லீ மோர்கனுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆல்ரெடி இவங்க காண்டாவாங்க. லீ மோர்கனுடைய திங்ஸை பார்க்கும்போது கூட கொஞ்சம் காண்டாவாங்கல்ல, பார்த்த உடனே சரியான டென்ஷன், அப்படியே பார்த்தீங்கன்னா முறைக்கிறானுங்க, இருங்க நான் கொஞ்ச நாள் தான் இல்லை, அதுக்குள்ளே இந்த ரூமையே மாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டாங்க. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே நிற்காரு, என்ன பண்ண எதை சொல்லி மாமிக்கிட்ட மறுபடியும் நம்ம அவங்க கூட சேர்றது அப்படின்னு. அதே மாதிரி மாமி ரியா ரெப்ளே பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போனோன்னே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா வேர்ல்டு டாக்டிங் சாம்பியன்ஸாக ஃபின் பலர் ஆகிருக்கிறாரு, கார்லிட்டோ வந்து ஜட்மெண்ட்டில் ஆட் ஆகிருக்கிறாரு, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. டேமியன் பார்த்து தான் கேட்காரு, கார்லிட்டோத்துக்கு இங்கே இருக்கிறான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, இவ்வளோ நாள் நடக்காமல் இப்போ நடக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நான் அதை பற்றி உனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரியான்னு சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வராரு. டாமினிக் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிக்கோ, நான் வந்து இது நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், ஒரு சில வாரங்களாகவே லீவ் மாறுதலுக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை வந்துட்டு சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்கு ரியா ரெப்ளே கேட்காங்க, நீ சொல்லணும்னு நினச்சேன்னா ஒரு சில வாரங்களை எடுத்துக்கிட்டேன், நான் 3 மாதம் இல்லை, இந்த 3 மாதம் நீ என்னென்ன பண்ண எனக்கு தெரியும், ஆனால் ஒன்று கூட என்கிட்ட சொல்லலை, இல்லை டேமியன் சொல்லி எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். டேமியனை பார்க்க ஆத்தாடி, டேமியன் நீ தான் போட்டு விட்டியான்னு. கார்லிட்டோ பார்த்தீங்கன்னா விடுமச்சான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தடை விடுறாரு. ஸோ அடுத்தது ஷேமஸ் நியூ தீம் மியூசிக்கில் வராரு. ஓ நோ, ஷேமஸ் ஏன் இப்படி தீம் மியூசிக்கை மாற்றிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் செகண்ட் ஒன்று வச்சுருந்தீங்களா தீம் மியூசிக், அதுவே நல்லா இருந்தது, ஃபஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. இது ஓகே பார்ப்போம். ஷேமஸ்க்கும் பிரான்ஸ் ரீடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இதில் ஷேமஸ் வந்து வின் பண்ணுறாரு. ஷேமஸ் அட்டாக் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரீடு முயற்சி பண்ணும்போது பூட்ஸ் அதை தடுக்கிறாரு. மாமச்சான் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தேன் பார்த்தா அவர் தட்டி விட்டு போகிறாரு. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, பூட்ஸு கீழே வந்தவர் திடீர்னு ஷேமஸ் அட்டாக் பண்ணுறாரு. ஷேமஸ் அட்டாக் பண்ணி போனதுக்கப்புறமா செத்த பாம்பு அடிக்கிறது நல்லது தானே. இப்போ பிரான்ஸ் ரீட் பார்த்தீங்கன்னா ஷேமஸை மிதிக்கிறாரு. ஏண்டா அவரே அடிபட்டு கிடக்காரு, அடி கொடுக்காத போது நீ தொட மாட்டேன், அடிபட்டு கடக்கும் போது தான் இவர் தொடுவார். இந்த மாதிரி சாமி ஜெயின் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக இன்றைக்கி இஜியோடாக மோத போகிறாரு. நீ யாருக்காக மோதுற அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க, நீ ஃபேமிலிக்காக மோதுறியா இல்லாட்டா டைட்டிலுக்காக மோதுறியா? நான் என்னுடைய ஃபேமிலிக்காக தான் மோதுனேன், உன் ஃபேமிலியை மனசில் வச்சு என் கூட நீங்கள் சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோனை கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சார் ஜேடி மெக்டோனில் இஜியோடாக கூட ஒரு மேட்ரு வச்சிருக்காரு. ஸோ அடுத்தது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சோனியா டெவில் வெர்சஸ் செலினா வெகாக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுலபமாக பார்த்தீங்கன்னா சோனியா டெவில் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க டீம் மெம்பர்ஸ். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேட்டன் சேஞ்ச் மற்றும் கேரன் கேட்டட் அண்ட் சமீபத்தில் டபிள்யூபிள்யூக்கு வந்தாங்களே அவங்க பேர் மறந்து போச்சு டக்குன்னு,
பிளேயராக வைக்கிறேன். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ சேலஞ்ச் பண்ணுறாரு, இன்றைக்கி நான் கூட மோதுறேன்னு. ஸோ அதுக்கு இவரும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு. ரியா ரிப்ளேயோட நம்பர் தப்பா, நான் கொஞ்சம் கால் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எலே ஜே ஊசோ நீ கூட ஆடு மாறிட்ட போல இருக்குது, ரியா ரிப்ளே நம்பர்லாம் கேட்குறாருங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனான டேமியன் பிரிஸும் குந்தரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்களா, அந்த நிகழ்வு வருது. குந்தர் பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸை பார்த்து சொல்ல, நீ ஒரு ஒஸ்ட்டு சாம்பியனாக இருக்கிற, உங்ககிட்ட சாம்பியன்ஷிப் இருந்தது உண்மையிலேயே கால கொடுமை தான், கவலைப்படாத. இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான மதிப்பெண்ண, இந்த மதிப்பை எப்படி கூட்டணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியாத நான் ஒரு கிரேட்டஸ்ட் இன்டர் கணக்கு சாம்பியன், இப்போ இனிமேல் கிரேட்டஸ்ட் வேர்ல்டு சாம்பியனாக இருக்க போகிறேன் சொல்லும்போது இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா கலகலப்பு ஏற்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு பிரான் ஸ்டோமன் வராது. இவ எதுக்கிட்ட வரான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பிரான் ஸ்டோமனுக்கும் டேமியன் பிரிஸுக்கும் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஒரு மேட்ச் நடத்துறதுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சுக்காக பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் வராரு. ஸோ 2 பேரும் அடிச்சுக்கவங்க பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் வந்துட்டார். சரி, இப்போ பிரான் ஸ்டோமனுக்கும் டேமியன் பிரிஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து ஆடம் பேக்ஸ்டே எப்படியோ பர்மிஷன் வாங்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அஃபிஷியல் ஆகிட்டார். ஜே ஊசோக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிறத. ஸோ மாதிரி பிரான் பிரேக்கர் வராரு. பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா எனக்கான இன்டர்கனெக்ட் சாம்பியன்ஷிப் எனக்கு தராமல் அந்த இவனுக்கு இஜிடாக்காவை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கும்போது, நீ ரொம்ப பேசாத, ரொம்ப பேசுனா நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், ட்ரூ மேக்கிண்டரை சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. என்னையா ஆகுனா சஸ்பெண்ட் மிரட்டுறன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இருந்தாலும் இவங்க பின்னாடி 2 செக்யூரிட்டி வாட்ச் பண்ணுங்க, நம்ப முடியாது, மெயின் இவனில் தான் குழப்பம் பண்ணுவான்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கருக்கு ஃபாலோ பண்ணதுக்கு 2 செக்யூரிட்டி அனுப்பிவிட்றாரு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமனுக்கும் இப்போ நான் சொன்னோம்ல டேமியன் பிரிஸ்க்கு ஒரு மேட்ச் அது ஆரம்பிக்குது. எப்பா டேமியன் இந்த பிரான் ஸ்டோமனே கழுத்தை பிடிச்சி தூக்கணும் பற்றியா, வேறு லெவலியா. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ் வின் பண்ணிட்டார். ரொம்ப ஷாக்கிங்காக 3 நிமிடத்தில் வீழ்த்திட்டாரு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து டேமியன் பிரிஸ் நெஞ்சில் அடிக்கிறாரு. ஏன்னா நீ மட்டும் நெஞ்சில் அடிப்பேன், நானும் நெஞ்சில் அடிப்பேன்னு நெஞ்சில் அடிக்காரு. டேமியன் பிரிஸ் பார்த்தீங்கன்னா குந்தருக்கு நான் சளைச்சவன் இல்லைண்டா அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு போல இருக்குது. உண்மையிலேயே சமங்க, வேற லெவல். ஸோ ஃபைனலி குந்தரை தூக்கி போட்டு மிதிக்கிறது நம்ம டேமியன் பிரிஸ் தான். குந்தருக்கு சளைச்சவரில் டேமியன் பிரிஸ் அப்படிங்கிற காட்டுறாரு. டேமியன் பிரிஸ் முன்னாடி குந்தர் ஒரு சின்ன பையமாக இருக்கார் பார்த்தீங்களா. மற்றபடி குந்தர் ஒரு பெரிய ஆள், ஆனால் டேமியன் பிரிஸ் முன்னாடி இப்படி தெரிகிறாரு. அண்டர்டேக்கர் மாதிரி ஹைட்டான ஆளில் ஒரு அதனால் அப்படி தெரியுது போல இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அகிரா தோசாவா மேக்ஸ் டூர் பி ஓட்டிஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அங்கேருந்து எட்டி பார்க்குற நம்ம ஜாக்கேபிள் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஓட்டிஸ் சொல்கிறாரு, நான் ஹெல்ப் பண்ணுறது ஒன்றை பற்றி பேசலை, இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். யார் வரா பார்த்தீங்கன்னா அப்போ ஜெய்வரோட நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு டேக் டீமாக ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. செம்ம கடுப்பாகுது ஜாக்கேபிளுக்கு. ஏப்பா நான் வந்து இது ஒயிட் 6 வந்து எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, ஸோ அதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டேன், பட் ஆனால் அந்த ஜேவியர் ரூட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவார். ஆமாம் நான் ஜேவியர் ரூட்டு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதே மாதிரி ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஸை பார்த்து, ஏன்னா சாம்பியனாக இருக்கீங்க போல இருக்குது, காரணம் லீவா என்ன பாரு, லீவ் மார்க்கனும் ஹெல்ப் பண்ணல, நாங்கள் ஒரு ஃப்ளூக்கில் வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது, எங்களோட திறமையினால வின் பண்ணோம். அதே மாதிரி நீ ஒன்று டைட்டில் ரீட்டைன் பண்ணணும். எஸ், நான் வந்து சம்மர் ஸ்லாமில் லீவ் மார்க்கன் போடும்போது என்னுடைய வேர்ல்டு டைட்டில் மீண்டும் நம்ம ஜட்மெண்ட்டுக்கு கொண்டு வர போகிறேன், அப்படி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. லீவ் மார்க்கன் கூட முதல்ல இவங்களுக்கும் பிடிக்கல, ஏன்னா லீவ் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க, ஜட்மெண்ட் லைக் லீவ் மார்க்கன். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஜே ஊசோ கூட ஒரு மேட்ச் விளையாடிருக்கேன், கன்ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு மாமிரியாப்பில் யாரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் மேட்சை வேணால் கேன்சல் பண்ணிட்டேன் கேட்காரா, சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டல மேட்ச் விளையாடுன்னு சொல்கிறாரு. ரியா ரிப்ளே உங்களுக்கும் ஜே ஊசோ மேலே ஒரு கண்ணு போல் இருக்குது. சரி, இது மாதிரி ட்ரூ மேக்கிண்டர் வராரு. ட்ரூ மேக்கிண்டர் கிட்ட ஆடம் பியர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரெஃப்ரி அட்டாக் பண்ணியிருக்கிற, ரெஃப்ரி கிட்ட அப்பாலஜி கேளு, ஒன்றா மீண்டும் WWE சேர்த்துக்கிறேன், சிஎம் பாங்க கூட உனக்கு சம்மர்ஸ்லாம் மேட்ச் தரேன் அப்படின்னு கேட்கும்போது, சிஎம் பாங்க கூட மேட்ச் இருக்கிறது கன்ஃபார்ம் தான், பட் ஆனால் நான் ரெஃப்ரி கிட்டலாம் அப்பாலஜிலாம் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பெரிய குத்தம்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு. கரெக்ட், சிஎம் பாங்க பண்ணாத குத்தத்தை இவர் பண்ணார். ஸோ ஒரு கலகலப்பு ஏற்படுது, ரெஃப்ரிக்கு கழுத்தை பற்றி நான் பிடிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு செத்ரோன்ஸ் வந்து, ஐயா நீயா சம்மந்தம் இல்லாமல் 3ஆவதாக வர. ஸோ செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக வராது, ட்ரூ மேக்கிண்டருக்கு ஒரு மிதியை கொடுத்து கீழே தள்ளி விட்டார். இவங்களுக்குள்ளே நடக்கிற ஃபியூட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட்டாக மாறுது. ஸோ இது மாதிரி ஏரிக் ரோவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோ. ஏரிக் ரோவன் சொல்கிறார், என்னோட நண்பனை இழந்துட்டேன், என் ஃபேமிலி இழந்துட்டேன், நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன், இப்போது ஒரு கை கொடுக்குது, மீண்டும் என்னுடைய பழைய ஞாபகங்களில் மற்றும் மிந்தியுள்ள இடத்த நிரப்பிக்கிறதுக்காக இப்போ இந்த இடம் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதை பற்றி சொல்கிறாருன்னு தெரில, ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் சரிங்களா. ஏரிக் ரோவன் என்ன பேசினார் அப்படிங்கிறத பேசி தமிழ் எபிசோட நம்ம ரஸ்லிங் கிங் 2 சேனலில் பார்க்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஜே உசோக்குமான பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இடையிலே லிவ் மார்கன் வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ளே ஏற்படுற கெட்டிப்பிடிடா கண்ணாலா நல்லா தான் கெட்டி பிடிக்கிறடா அந்த நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா நடக்க தான் செய்யுது. இடையிலேயே நம்ம ரியா ரெப்லியே வந்துடுறாங்க. ரியா ரெப்லியே வந்த உடனே நம்ம சிட்டா பறந்துட்டாவில் யார் லிவ் மார்கன் ஓடியே போயிட்டாவில். இப்போ நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஜே உசோ இவருக்கு ஸ்பியரை போட்டு வின் பண்ணிவிட்டு மாமி ரியா ரெப்லியை பட்டு காட்டுறாங்க. கால் பண்ணு ரியா ரெப்லி ஒரு சைடுவாக சிரிக்கிறாங்க பாருங்களேன். இல்லை டாமினிக்கு நீ லிவ் மார்கன் கூட சுற்றுறன்னு சொல்லிட்டு பார்த்தியா ஜே உசோ வந்து மாமி ரியா ரெப்லியை கரெக்ட் பண்ணதுக்கு பார்க்குறாரு. இதெல்லாம் படி மறுப்பிக்கு தெரிஞ்சால் மறுப்பி விற்கிது. இப்போ உண்மையிலேயே படி மறுப்பி விற்க பெறுவார் போல இருக்குதே. அவருக்கு பரிதாபமான நிலைமையாக இருக்குது. சரி இப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம ஜே உசோக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். கூடிய சீக்கிரம் மாமிக்கு கூட கால் பண்ணதுக்கு. நீங்களும் ஆரம்பிங்க, நல்லா இருக்கும் ஜோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள், அதாவது ஜே கேபிள் சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா அங்கிள் ஹவுடி யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் அது போடாலஸ் தான். ஆமாம், எங்களுக்கு தெரியாத பற்றியா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன். இப்போ எனக்கு நான் போடாலஸை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போடாலஸை கூப்பிட்றாரு. ஸோ போடாலஸ் கூப்பிட்றதுக்கு முன்னாடி பேக் சைடு ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. டேமி பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்து நீ அப்ரிஷியேட் பண்ணுற, நீ லிவ் மார்கன் தள்ளி தான் இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். இப்போது அந்த இடத்துக்கு வந்த ரியா ரெப்லியும் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்து ஓகே நீ உண்மையிலேயே வந்து நீ ரியா ரெப்லி விட்டு தள்ளி தான் இருக்கிற, மாமி எப்பவுமே உன்னுடைய ஃபேவரட் தான் சொல்லிட்டு ஒரு ஃப்ளவரை தூக்கி நம்ம டாமினிக் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. டாமினிக்கு சந்தோஷம், மீண்டும் நம்ம ரியா ரெப்லி கூட சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம ஜாக் கேபிள் வந்து போடாலஸை கூப்பிட்டாருன்னு சொன்னோம்ல, அந்த நிகழ்வு என்னாச்சு கேட்டிங்கன்னா போடாலஸ் வராரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா கிரீட் பிரதர்ஸ் கூட ரொம்ப நாள் ஹெல்ப் கேட்டுருந்தால, கிரீட் பிரதர்ஸ் வந்து போடாலஸை செம்மையாக அடிக்கிறாங்க. அப்படியே தரத்தரன்னு மெயின் ஸ்டேஜை கூப்பிட்டு வந்து 3 பேரும் பார்த்தீங்கன்னா பொத்தலை கிளப்புறாங்க. இதுக்கு தானே என்னை பயன்படுத்தினல, என்னை அடிச்சிடல, என் மண்டையை உடச்சிடல, பாரு ஒன்று எப்படி கதி கலங்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அவர் ஏ நம்ம இவர் சொல்லுவார்ல லூக்கா இருப்பார், அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகுது, பார்த்தா யார் வாரா, அவங்களுடைய சகோதரர்கள்லாம் வராங்க. ஸோ Wire 6 இஸ் கம்மிங். Wire 6 வந்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் ஓடி போயிட்டார். இவங்க கிரீட் பஸ் பார்க்குறாங்க, ஏன்னா இங்கே ஒரு காமெடி பீஸ் இருந்து எங்கன்னு பார்த்தா அவர் ஓடி போயிட்டாரியா, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு சொல்லிட்டு கிரீட் பிரதர்ஸும் ஓடி போயிட்டாங்க. ஸோ இவங்க இப்போலாம் வந்த பிறகு போர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேவைட் மாதிரி கையை வச்சு ஒரு போஸ்ட் கட்டி இதை முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைம் வந்துட்டோம். மெயின் ஈவென்ட் யாருக்கு மேட்ச்னு சொல்லி ஞாபகம் இருக்குதா? இஜியோ ட்ராகாவுக்கும் சாமி ஜெயினுக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் தான் நீங்கள் மெயின் ஈவெண்ட் நடக்க சொன்னோம்ல, அந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இவங்க கீழே அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வராரு, வளர்த்து ஸ்பியரை போடுறாரு. சாமி ஜெயின் கொஞ்சம் தக்க வச்சுக்கலான்னு பார்த்தாலும் சாமி ஜெயினுக்கும் ஒரு ஸ்பியரை போட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காரு. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு நான் இருக்கேன்டா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திருக்காரு போல இருக்குது. இந்த வாரம் மண்டே நைட்டாக எப்படி இருந்தது மறக்காமல் கான்பாஸ்டாக பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.